கரூரில் 41 பேர் பலியான சம்பவம் குறித்து சமூக வலைதளங்களில் கருத்து வெளியிட்ட நபர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை. சம்மனை ஏற்று ஆஜரான கரூர் நகர காவல் ஆய்வாளர் மணிவண்ணன் உட்பட 4 பேரிடம் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே மது அருந்திக் கொண்டிருந்த இருவர் வெட்டி கொலை. மனைவி பிரிந்து சென்றதற்கு இருவரும் தான் காரணம் என கூறி கொலை செய்தவர் தப்பியோட்டம். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் கோபி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைய இருப்பதாக தகவல். விஜய் முன்னிலையில் நாளை இணைய வாய்ப்பு. தாவேக்காவில் இணைந்தால் செங்கோட்டையனுக்கு முக்கிய பதவி வழங்க திட்டம். கட்சியின் அமைப்புச் செயலாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு. அமைச்சர் சேகர் பாபுவுடன் செங்கோட்டையன் தலைமைச் செயலகத்தில் தனி அறையில் சந்தித்ததாக தகவல். மனோஜ் பாண்டியனை தொடர்ந்து செங்கோட்டையனை திமுகவில் இணைக்க வாய்ப்பு. அதிமுக அடையாளங்களுடன் சென்று பதவி விலகிய செங்கோட்டையன். காரில் அதிமுக கொடி, சட்டைப்பையில் ஜெயலலிதா படத்துடன் வலம். தாவேக்காவில் இணையப் போவதாக வெளியான தகவல். பதிலளிக்காமல் சென்ற செங்கோட்டையன். மாவீரன் பொல்லான் திருவுருவ சிலை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மாவீரன் பொல்லான் அரங்கத்தையும் திறந்து வைத்தார். அருந்ததியினரின் உள்ளிட ஒதுக்கீட்டு சட்டத்தை அமல்படுத்தியதில் தனது பங்களிப்பும் உள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் பொல்லான் அவர்களின் முழு திருவுருவ சிலை திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை, தீவிரவாதம் நிலவுவதாக அவதூறுகளை அள்ளி வீசுகிறார் ஆளுநர் ஆர்.என். ரவி. ஆளுநரின் திமிரை அடக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆவேசம். ஏபிஎஸ்ஐ விவசாயி என கோருவது உண்மையான விவசாயிகளை அவமானப்படுத்துவது போன்றது. பச்சை துண்டை போட்டுக்கொண்டு பச்சை துரோகம் செய்தவர் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் விமர்சனம். ஈரோடு மாவட்டத்தில் சுவர் விளம்பரத்திலிருந்து ஏபிஎஸ் பெயர் அழிக்கப்பட்டதால் அதிமுகவினர் வாக்குவாதம். முதலமைச்சர் வருகையொட்டி சுவர் விளம்பரம் அழிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. இப்ப அழிச்சிட்டீங்க, எழுதிக்கங்க. நான் நாளைக்கு எனக்கு சிஎம் போனது அத்தனை வாரத்துல நீங்க எங்க எழுதிட்டீங்களா நீங்க அண்ணன் பேர் கூட்டி இருக்கிறீங்க.
ஆருத்ரா கோல்டு மோசடி வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை சோதனை. சென்னை, காஞ்சிபுரம், வேலூர் உட்பட 15 இடங்களில் சோதனை நடைபெறுகிறது. பெங்களூருவிலிருந்து மெத்தபெட்டமைன் கடத்தி வந்து சென்னையில் விற்பனை. 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. சென்னையில் தூய்மைப் பணிகளை தனியாருக்கு வழங்குவது தொடர்பான டெண்டர் நடவடிக்கைகள் தொடக்கம். உயர்நீதிமன்றத்தில் மாநகராட்சி நிர்வாகம் தகவல். டியூடு படத்தில் பயன்படுத்தப்பட்ட கருத்த மச்சான் 100 வருஷம் பாடல்கள் இடம்பெற்றதால் என்ன பாதிப்பு ஏற்பட்டது என்று இளையராஜாவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. சென்னை கொடுங்கையூரில் கணவரை கொலை செய்த மனைவி தற்கொலை என நாடகமாடிய நிலையில் கைது. மேட்டுப்பாளையம் நகராட்சியில் மாற்றுத்திறனாளி நியமன உறுப்பினர் நகராட்சி ஆணையர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மதுரை, கோவை மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையை சரி செய்து மீண்டும் அனுப்ப உத்தரவிடக் கோரிய வழக்கு. மத்திய, மாநில அரசுகள் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீப திருவிழா. அண்ணாமலையார் கோவிலில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க வெகு விமர்சையாக நடைபெற்ற 1008 சங்காபிஷேகம். கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. திருவாரூர், நாகை, தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் நாளை கனமழை எச்சரிக்கை. செங்கல்பட்டு, விழுப்புரம் உட்பட 6 மாவட்டங்களுக்கு நவம்பர் 29ஆம் தேதி ரெட் அலர்ட். வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. உலகத்தின் மிக சிறந்த அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கு இயற்றி அளித்துள்ளார் அம்பேத்கர். அரசியலமைப்பு தினத்தையொட்டி தாவேகா தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தின் மைய மண்டபத்தில் அரசியலமைப்பு தின கொண்டாட்டம். குடியரசுத் தலைவர் முர்மு, குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி உள்ளிட்டோர் பங்கேற்பு. பழைய நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் நடைபெற்ற அரசமைப்பு தின விழா. தமிழில் பேச்சை தொடங்கிய குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன். நாட்டை உலுக்கிய டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம். உமர் நபிக்கு அடைக்கலம் கொடுத்த நபரை கைது செய்தது தேசிய புலனாய்வு முகமை. ஆப்கானிஸ்தானின் கோஸ்ட் மாகாணத்தில் பாகிஸ்தான் ட்ரோன் மூலம் வான்வழி தாக்குதல். தாக்குதலில் 9 குழந்தைகள் உட்பட 10 பேர் கொல்லப்பட்டதாக தலிபான் அரசாங்கம் தகவல். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி படுதோல்வி.
25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய மண்ணில் டெஸ்ட் தொடரை வென்றது தென்னாப்பிரிக்கா.